வணக்கம் நண்பர்களே. இன்று நாங்கள் மிகச்சிறந்த புத்தகம் ஒன்றினுள் நுழைய இருக்கின்றோம். மனம் மற்றும் எண்ணங்களின் வலிமை பற்றி சிறப்பாக கூறுவதற்கு இந்த புத்தகத்தை தவிர வேறு எந்த புத்தகமும் கிடையாது. எனது சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கின்றேன். ஆயிரத்தி 1963 ஆண்டில் வெளியிடப்பட்ட இந்த புத்தகம் இன்று வரை உலகின் பல்வேறு மொழிகளால் மொழிபெயர்க்கப்பட்டு சகலராலும் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. 21 அத்தியாயங்கள் மூலம் இப்புத்தகத்தில் பல அற்புதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. திரும்ப திரும்ப நினைப்பவை, பார்ப்பவை, கேட்பவை இவை அனைத்தும் ஆழ்மனதில் ஒரு பதிவாக படியும். ஆழ்மனம் தனது பதிவுகளை எமது வாழ்க்கை அனுபவங்களாக மாற்றும். இதுவே இப்புத்தகம் கூறுகின்ற மிக முக்கியமான கருத்தாகும். இவ்விலை மதிப்பெற்ற புத்தகத்தின் ஆசிரியர் டாக்டர் ஜோசப் மர்ஃபி. இவர் 1898 ஆண்டு அயர்லாந்தில் பிறந்தார். சைக்காலஜி மற்றும் பிலோசபி ஆகிய துறைகளில் பட்டம் பெற்றார். ஆரம்பத்தில் அவர் ஒரு மனநல மருத்துவராக இருந்த போதிலும் பிற்காலத்தில் அவர் ஒரு தத்துவ ஞானியாகவும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் திகழ்ந்தார். மிக பிரபலமான புத்தகங்களை வெளியிட்டார். அதில் இந்த புத்தகம் மிக முக்கியம் வாய்ந்தது. எண்ணம் போல் வாழ்வு. இதுவே இவரது எல்லா புத்தகங்களின் சாராம்சமாகும். Thank you for your kind words. யாருக்கெல்லாம் இப்புத்தகம் பொருத்தமானதாக இருக்கும்? 1. மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள். நேர்மறையான சிந்தனை, தன்னம்பிக்கை மற்றும் இலக்கை நோக்கிய கவனம் என்பவற்றை வளர்த்துக் கொள்ள இப்புத்தகம் உதவும். 2. தொழில் முனைவோர் மற்றும் அலுவலக பணியாளர்கள். பயம், அழுத்தம் மற்றும் அவநம்பிக்கை என்பவற்றை கடந்து வெற்றியை பெறுவதற்கு இப்புத்தகம் உதவி செய்யும். 3. ஆசிரியர்கள் மற்றும் தலைவர்கள். பிறரை ஊக்குவிக்கவும், மன வலிமை மற்றும் உணர்ச்சி என்பவற்றை வளர்த்து கொள்ளவும், புத்திசாலித்தனத்தை மேம்படுத்தவும் இப்புத்தகம் உதவும். 4. சிரமங்களை எதிர்நோக்கும் நபர்கள். உடல் நலம், உறவுகள், பொருளாதாரம் போன்ற பல பிரச்சனைகளுக்குள் பாதிக்கப்பட்டு சிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இப்புத்தகம் பல கருத்துக்களை கொண்டிருக்கிறது. நிறைவாக ஆன்மீக ஆர்வமுள்ளவர்களுக்கு இப்புத்தகம் பெருமுதவி செய்யும். ஆன்மீகம் தொடர்பான பல கருத்துக்கள் இப்புத்தகத்தில் உள்ளது. இப்புத்தகம் தொடர்பாக எனக்கு பிடித்த சில கருத்துக்களையும் ஒரு சில மைனஸ் பாயிண்ட்களும் உள்ளது. அதை நான் இதிலே பதிவிடுகிறேன். எனக்கு பிடித்த விடயங்கள் என்று சொன்னால், ஒவ்வொருவரது மனநிலையிலும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய பல கருத்துக்களை புத்தகம் கொண்டுள்ளது. எளிய மொழி நடையில் அமைந்திருக்கின்றது. யாரும் இலகுவில் புரிந்து கொள்ளலாம். உண்மையான உதாரணங்கள் பல இப்புத்தகத்தில் கொட்டி கிடக்கிறது. தினசரி வாழ்விற்கு பயன்படும் பல கருத்துக்கள் புத்தகத்தில் உள்ளது. மைனஸ் என்று சொன்னால், மீண்டும் மீண்டும் சில கருத்துக்கள் சில அத்தியாயங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அது சில வேளைகளில் சலிப்பு தரலாம். அடுத்தது மத சார்பான எடுத்துக்காட்டுகள் சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். இதுவே குறைபாடுகள் என்று நான் கருதுகிறேன். மிக பிரபலமான குட்ரீட்ஸ் தளத்தில் இப்புத்தகத்திற்கான ரேட்டிங்காக 4.07 ரேட்டிங் வழங்கப்பட்டிருக்கிறது. மிகச் சிறப்பான ஒரு ரேட்டிங்காகவே இது கருதப்படுகிறது. எனவே எல்லோரும் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு முக்கிய புத்தகமாக நான் இதை கருதுகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த புத்தகத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.